ஒரே நேரத்தில் 2 தொகுதியில் போட்டி. தேமுதிக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் கேப்டன் அவர்கள் ஆசையோடு கழக பொதுச் செயலாளர் அன்னியார் ஆணைக்கிணங்க ஒன்றிய பேரூர் தேமுதிக சார்பில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் டி. பூமிநாயக்கன்பட்டி அருகே தனியார் திருமண மண்டபத்தில் தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் செல்லதுரை தலைமையில் நடந்தது. தெற்கு மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் செந்தில்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். ஆண்டிப்பட்டி வடக்கு தெற்கு ஒன்றிய செயலாளர்கள் பாலமுருகன், சதீஷ், கதிர்வேல், பேரூர் செயலாளர் பாலாஜி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கை குறித்தும் வரும் சட்டசபை தேர்தல் பணிகளுக்கு பூத் கமிட்டி அமைப்பது குறித்தும் ஆலோசனை வழங்கப்பட்டது. புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கான படிவங்கள் நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டன. தேனி தெற்கு மாவட்ட அவைத்தலைவர் காசிமாயன், துணை செயலாளர் சந்திரமதி, ஆண்டிப்பட்டி தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் குமரவேல், தேமுதிக பேச்சாளர் சுந்தரராவ் வடிவேல், பேரூர் துணை செயலாளர் தங்கவேல், ஆண்டிப்பட்டி வடக்கு ஒன்றிய பொருளாளர் சேட் உட்பட மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் பங்கேற்றனர். ஆண்டிப்பட்டி செய்திகளுக்காக தாசா பிரகாஷ். துணை செயலாளர் சந்திரமதி அவர்களே, இங்கே வருகின்ற தலைமை தேர்தல் பொறுப்பு உள்ள நன்றிகள் வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தேனி தெற்கு மாவட்ட கழகத்தின் மாவட்ட செயலாளர் பொறுப்பேற்று வீர நடை போட்டுக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் செல்லத்துரை சார் அவர்களுக்கு முதன்மை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கழகத்தின் அவைத்தலைவர் காசிமாயன் அவர்களுக்கும் சகோதரியின் பணிவான வணக்கம். ஆண்டிப்பட்டி பேரூர் கழக செயலாளர் சகோதரர் பாலாஜி அவர்களே, உங்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கழகத்தின் சின்னம்பூரை சார்ந்த கழக பேச்சாளர் ஆண்டிப்பட்டி தொகுதி பொறுப்பாளராக பொறுப்பேற்றிருக்கும் என் நன்மதிப்பிற்குரிய குமாரவேல் சகோதரர் அவர்களுக்கு முதற்க வணக்கம். இந்த கூட்டம் எதற்கு நடைபெறுதுன்னு சொன்னா, காசிநாயன் அவர்களே, இங்கே வருகின்றிருக்கும் செயற்குழு உறுப்பினர் தொகுதி பொறுப்பாளர் அண்ணன் குமாரவேல் அவர்களே, துணை செயலாளர் சந்திரமதி அவர்களே, இங்கே வருகின்றிருக்கும் தலைமை தேர்தல் பொறுப்பு உள்ள ஒரு நல்ல ஒத்துழைப்பு குழுமம் இந்த மாவட்டம் சிறந்த மாவட்டமாக கொண்டு வரணும் என்றுதான் நம்ம எல்லோரும் காத்திருக்கிறோம். நீங்களும் காத்திருக்க வேண்டும். இந்த குழுவானது